அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவரின் ஆஸ்தான கவிஞரான வாலி அவர்களுக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் மீது ஒரு கோபம். அந்த கோபத்தோடயே போய் ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்படி எழுதின பாட்டு புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்கும் பிடிச்சு போகுது, புரட்சி தலைவருக்கும் பிடிச்சு போகுது. அப்படி அந்த பாட்டு பிடிச்சு போனதுனால புரட்சி தலைவர் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை கவிஞர் வாலிக்கு தர்றாரு. அது என்ன பரிசு அப்படிங்கிறதையும், புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்கு பிடித்த பாட்டு, புரட்சி தலைவருக்கும் பிடித்த பாட்டு, அது என்ன படம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. புரட்சி தலைவருடைய ஆஸ்தான கவிஞராக விளங்கியவர் கவிஞர் வாலி. இவர் அரச கட்டளை படத்தில் பாட்டு எழுதுறாரு. என்ன பாட்டு? புரட்சி தலைவரை புகழ்ந்து பாடக்கூடிய, வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டை புரட்சி தலைவி அம்மா பாடுறாங்க. அந்த பாட்டு என்ன தெரியுங்களா? என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன், ஒரு குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத இறைவன். இந்த பாடல் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவரை பத்தி பாடக்கூடிய பாட்டு. புரட்சி தலைவர் வாலிகிட்ட கேட்கிறாரு, ஆமா ஏன் நீங்க இப்படி ஒரு பாட்டு எழுதுனீங்க இந்த படத்துல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு வாலி என்ன தெரியுங்களா சொல்றாரு? உண்மையாலுமே இந்த பாடல் கதாநாயகி உங்களை பார்த்து பாடக்கூடிய பாடலா நினைச்சு நான் எழுதல. என்னன்னு தெரியுங்களா நினைச்சு எழுதுனேன்? நான் உங்க மேல கொண்ட அன்பின் காரணமா எனக்கு வாழ்வளித்தது, என்னை பாட எழுத வைத்தது, நான் இறைவனால் நினைக்கிறது எல்லாமே உங்களை தான். அதனால இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் நானு உங்களை நினைச்சு உங்களுக்காக பாடின பாடல் வரிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு தலைவர் அப்படி மெய் சிலிர்த்து போயிருக்கிறாரு. ஓகே, இப்போ புரட்சி தலைவர் முதலா ஏவிஎம் புரொடக்ஷன் படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் வண்ணப்படம். அந்த படம் சிம்லாவில் படமாக்க போறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ரசிகர்களை அப்படியே உற்சாக வெள்ளத்தில் தூண்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் வழக்கமாக வரக்கூடிய ஃபார்முலாவில் இல்லை, ஒரு ஆக்ஷன் படம் இல்லை. இது ஒரு காதல் படம், ரொமான்டிக் படம், ஒரு ஜாலியான படம். கம் செப்டம்பர் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தினுடைய தழுவல் தான் அன்பேவா. இந்த படத்தை முதல்ல புரட்சி தலைவர் நம்ம பேனர்ல நடிக்கிறாரு. இது நல்லா பிரம்மாண்டமா எடுக்கணும், எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு ரொம்ப ரிச்சா எடுக்கணும்னு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நினைக்கிறாரு. அதுக்காக ரொம்ப மெனக்கடுறாரு. குறிப்பா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே சும்மா அருமையா இருக்கணும், ஒவ்வொரு பாடல்களும் காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு இந்த பாடல் வரணும், சிறப்பா வரணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன், படத்தினுடைய இயக்குனர் ஏசி திருவாகச்சந்தர், புரட்சி தலைவருக்கு ஜோடியா சரோஜாதி நடிச்சிருக்கிறாங்க. அசோகன், நாகேஷ், மனோரமா, டி.ஆர். ராமச்சந்திரன் உள்பட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒளிப்பதிவு மாருதிராவு, வசனம் ஆரூர் தாஸ். இப்படி இந்த படத்துல எல்லாமே ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாகவே இருக்குது. ஆக இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது
பாடல்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவிஞர் வாலிக்கிட்ட இந்த படத்துடைய மொத்த பாடல்களும் எழுத சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு வாலி என்ன பண்றாரு, இந்த படத்தினுடைய கம்போசிங்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போறாரு. போற வழியில என்ன செய்யறாரு, சரி ஒரு டீ கடை இருக்குது, யாருமே ஒரு இடத்துக்கு போகும்போது ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வாலி நினைக்கிறாரு. உடனே டீ கடையில் போய் உட்காராரு. அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேப்பர் பார்த்து டீ சொல்லிட்டு அந்த பேப்பர் போட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு 4-5 பேர் டீ கடையில் டீ குடிக்க உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படி இப்படின்ட்டு. அந்த பாட்டு என்ன தெரியுங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா நடித்த பணத்தோட்டத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டு. என்ன பாட்டு, கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா, கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா, வில்லேந்தும் காவலன் தானா, வேல்விழியோல் காதலன் தானா, சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் பாவலன் தானா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா. உடனே தலைவரை பார்த்து, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டு பாட பாட ரசிகர்கள் அப்படியே பயங்கரமா ரசிக்கிறாங்க. அப்படியே அந்த டீ ஒரு பக்கம் உள்ள போய்கிட்டு இருக்குது, பேப்பர் கையில இருக்குது. அந்த பாட்டுல ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நீ எத்தனை நடிகை வந்தாலும் சரிடா, நம்ம தலைவர் பாட்டு தான்டா, என்ன பாட்டு என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தர். இன்னொரு ரசிகர் என்ன சொல்றாரு, அதுவும் பாரு இந்த படத்தினோட தலைவர் அவ்வளவு ஒரு வர்ணிச்சு பாடி இருக்கிறாங்க பாடுறா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. யாரா தலைவர் தாண்டா அந்த நிலவு, தலைவர் தாண்டா அந்த நிலவு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர். அதுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஏண்டா இதெல்லாம் யாரால எழுத முடியும்னு நினைக்கிற, புரட்சி தலைவருடைய அழகை வர்ணிக்கிற அளவுக்கு புரட்சி தலைவருக்காகவே ஒரு பாட்டு எழுதுறாங்கன்னா அது கவிஞர் கண்ணதாசனை தவிர வேற யாரால்ட எழுத முடியும். தலைவர் அப்படி அணுவணுவா அவரு ரசிச்சு ரசிச்சு எழுதுவார்ரா, அவர் அழகா வர்ணிப்பார்ரா அப்படின்னு மாத்தி 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 புரட்சி தலைவர் அந்த பாட்டு எழுதின கண்ணதாசனை இவங்க புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே கவிஞர் வாலி அப்படி டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன டென்ஷன்னா, இவருக்கும் கண்ணதாசனை பிடிக்கும், கண்ணதாசன் பாடல்கள் பிடிக்கும். அதிலும் இந்த பணத்தோட்டத்தில் இடம்பெற்ற இந்த பேசுவது கிளியா இந்த பாட்டை அவரும் ரசிச்சுக்கிட்டு தான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு, ஓவர் பில்டப்ல அது அது ரியல் உண்மைதான். அது இவங்க அந்த பாட்டு எழுதின கவிஞரை பத்தி பேச 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 இவருக்கா ஒரு கோபம் வந்துடுது. அது யாருக்குமே இயல்பு தானே, அப்படி ஒரு கோபம் வந்துடுது. அப்ப நினைக்கிறாரு, சரி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே இப்போ ஏவிஎம் படத்துக்கு அன்பே படத்துக்கு ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருக்காங்க பாட்டு எழுத. நேராக ஸ்டுடியோவுக்கு போறாரு. போய் அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டே போறாரு, புரட்சி தலைவருக்கு கண்ணதாசன் எழுதின பேசுவதை கிளியா இந்த பாட்டை கேட்டோம். ரசிகர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க, 2 காதில் அப்படியே வருது,
கண்ணதாசனுக்கு நிகர் புரட்சியாளருக்கு பாட்டு எழுத யாரும் இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டே போகிறாரு. போய் அந்த கம்போசிங்கில் ஸ்டுடியோவில் போய் அப்படியே உட்காடுறாரு. உட்காந்து அப்படியே 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. அப்புறமேட்டு பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டு படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது, நாடோடி நாடோடி ஓட வேண்டும் ஓடோடி வாயாடி வாயாடி போக விற்ப போராடி, லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மித்தா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே வெட்கம் கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். ஆக இதுல எல்லா பாட்டுமே ஒரு செம்ம ஹிட்டான பாட்டு தான். இப்ப கவிஞர் வாடி நினைக்கிறாருன்னா, இந்த படத்துல இப்ப நாம எழுதக்கூடிய இந்த பாட்டு புரட்சி தலைவர் கதாநாயகிய, அதாவது தான் காதலிய வர்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்துல புரட்சி தலைவர் ரசிகர்கள் அனைவருமே அவங்க தன்னுடைய காதலிய வர்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும். அப்படி ஒரு பாட்டு நம்ம எழுதிட்டா இந்த பாட்டு நம்பர் 1 ஆயிரும்ல அப்படின்னு நினைச்சு எழுதுறாரு. எழுதி கொடுக்குறாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் எனக்கு மியூசிக் போட்டுறாரு. பாட்டு செம்மையா வந்துடுது. தலைவர் வர்றாரு. தலைவர் வந்து பாட்டை பார்க்குறாரு, பாட்டை கேட்குறாரு. ஆமாம், பாட்டு வாலி தான் எழுதுன்னு ஆமான்னு சொல்லிட்டு வாலி கூப்பிடுன்ட்டு அப்படி கூப்பிட்றாரு. வாலி வர்றாரு. வாலி வந்த உடனே புரட்சி தலைவர், நீங்கள் எழுதுனது இந்த பாட்டு அருமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாரு. அடுத்து இன்ட்ரோவில் சொன்ன பார்த்தீங்களா, விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு கொடுத்தாருன்னு, அதுதான் இப்போ சொல்ல வரேன். பாராட்டிட்டு அப்படியே வாலியை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. வாலிக்கு புரட்சி தலைவர் வாலியை கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்தோன்னு வாலிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. தலைவருக்கே பிடிச்சிருச்சுன்னா தலைவரோட ரசிகர்கள் சொல்லவா வேணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆக அன்பே வா படத்தில் இடம்பெற்ற புரட்சி தலைவருக்கு பிடித்த பாட்டு, எப்போதுமே புரட்சி தலைவர் ரசிகர்கள் பாடிக்கொண்டிருக்கும் அந்த அற்புதமான பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். இந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கை அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.